இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றான். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அட்வென்ட் காலத்துல நம்ம இருக்கிறோம். அட்வென்ட் காலம் என்று சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். அவருடைய முதலாவது வருகை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகிறோம். பிறகு அவருடைய இரண்டாவது வருகைக்கு நாம் நம்பிக்கையோடு ஆயத்தத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். Praise the Lord. What a beautiful season God has given us. இன்றைக்கு நமக்கு இந்த லெக்ஷனரி ரீடிங்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பாகமானது இன்றைக்கு வாசிக்க கேட்ட மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். யார் இந்த யோவான் என்று நம்ம பார்க்கும்போது, அவருடைய பெற்றோர்கள் யார் என்று நம்ம பார்க்கும்போது, சுவிசேஷத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், யோவானுடைய பெற்றோர்கள் ஜகரியா அவருடைய தகப்பனாராக, எலிசபெத் அவருடைய தாயாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு யூத தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. He had a very peculiar life. அவர் தேவனால் அழைக்கப்பட்டு வனாந்தரத்துல நேரத்தை செலவழிக்க, வனாந்தரத்துல அவர் தேவனுடைய பிரசனத்துல தங்கி இருக்க கர்த்தர் அப்படியாக இந்த மனுஷனை தேர்ந்தெடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் எதை பிரசங்கித்தார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கித்தார். மனம் திரும்புதல், repentance. and இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது, இந்த வார்த்தை நாம் கேட்கும் போது, the word repentance, when we hear, when we read about it, அதை குறித்து நம்ம தியானித்து பார்க்கும்போது, அதை நம்ம அறிந்து யோசித்து பார்க்கும்போது, அது ஒரு அருமையான ஒரு பரிசாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Repentance is a gift that God has given us. இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது, சுருக்கமாக பார்க்கும்போது, மனம் திரும்புதல் என்று நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், அது பாவத்தை விட்டு விலகி, உலகத்தின் காரியங்களை விட்டு விலகி தேவனிடத்துல திரும்பி செல்வதுதான் மனம் திரும்புதல். இன் ஷார்ட், repentance is turning away from sin. பாவத்திலிருந்து நாம விட்டு விலகி and worldliness and turn towards God. Okay, repentance is turning away from sin and worldliness and turn towards God. யோவான் ஸ்நானனானவன்
அவர் இந்த செய்தியை அவர் பிரசங்கித்தார். இந்த செய்தியை கேட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து தங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் மனம் திருந்தி யோவான் ஸ்நானனால அவர்கள் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றதை நம்ம வாசிக்கிறோம். இதை செய்த யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அவருடைய மேசியாவினுடைய வருகைக்கு அவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். John the Baptist had a great role of preparing the people for the coming of the Messiah. மேசியாவினுடைய வருகைக்கு ஜனங்களை அவர் ஆயத்தப்படக்கூடிய ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ள ஜனங்கள் வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் யோவான் ஸ்நானனை தெரிந்து கொண்டார். இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக அநேகர் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு இயேசு பின்னாலே தொடர இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம், அவருடைய விடா ஊழியத்தின் நிமித்தமாக அவர் பல ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒரு சுலபமான ஒரு லேசான ஒரு ஊழியம் அல்ல. சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் போது, வேதத்தை வாசித்து பார்க்கும் போது யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை he had to lose his life because of the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்காக அவர் பாடுபடும் போது அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டியதா இருந்தது. We read that John the Baptist was beheaded. அவர் கழுத்தறுக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த யோவான் ஸ்நானத்தை குறித்து நம்ம யோசித்து இன்றைக்கு பார்க்கும்போது his central message, அவருடைய அடிப்படையான செய்தி என்னவென்றால், திரையில பார்க்கக்கூடிய இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, அவருடைய அடிப்படை செய்தின்னு பார்க்கும்போது prepared a way, வழியை ஆயத்தப்படுத்துங்கள். சேர்ந்து சொல்லுவோமா? வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மறுபடியும் சொல்லுவோமா? வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Prepared a way. That was the central message of John the Baptist. இன்றைக்கு 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். In terms of understanding this passage and the topic prepared a way, இந்த 3 காரியங்கள். முதலாவது, prepared a way through repentance. Prepared a way through repentance. வழியை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும்? மனம் திரும்புதல் மூலமாக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். மத்தேயு 3:1 நம்ம வாசிக்க கேட்டோம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த மனம் திரும்புதலின் அழைப்பு, இந்த தொனி, இந்த சத்தம் ஒரு மனுஷன் மூலமாக வரவில்லை, ஒரு மனுஷன் வாயிலாக வரவில்லை, ஆனால் தேவனிடத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. The message of repentance is a call not from a human being but a call from God. யோவானானவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு வந்து அவர் சேர்க்கவில்லை. It was not his own words. அவருடைய வார்த்தைகள் அல்ல, அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய நினைவுகள் அல்ல. ஆனா யோவான் ஸ்நானன் யாருடைய வார்த்தை சுமந்து கொண்டு அந்த வனாந்தரத்துல யூதேயா சமாரியால சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு யாருடைய வார்த்தை தெரியுமா அவர் சுமந்து கொண்டார்? தேவனுடைய வார்த்தை அவர் சுமந்து கொண்டு வந்தார். No good preacher would preach his own words. எந்த ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுகிறவராய் இருந்தாலும், பிரசங்கியாய் இருந்தாலும் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை இந்த பிரசங்க மேடையில கொண்டு வர மாட்டான். தேவனுடைய வார்த்தை தான் அவன் கொண்டு வர சித்தம் கொள்வான். யோவானானவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருக்கையில தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் அவரால் சொல்ல முடிந்தது. அதை கூட்டவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. அதுதான் நல்ல ஊழியக்காரன். ஆமென் சொல்லுமா? அப்ப நம்ம இவரை குறித்து நம்ம வாசித்து பார்க்கும்போது, John the Baptist is said to be the one of the last Old Testament prophets. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளிலே அவர் is almost like the last, அவர் கடைசி தீர்க்கதரிசியாக அவர் அறிந்து கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய வசனத்தை ஏந்தி சுமந்து ஜனங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். ஏசாயா 40:8 நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், Isaiah 40:8, what does the Bible tell us? The Bible says the grass withers, the flower fades, but the word of our God will stand forever. புல் உலர்ந்து பூ உதிரும்,
நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். God's word will stand forever. Hallelujah, சொல்லுமா. அந்த தேவனுடைய வார்த்தையானது மிகவும் வல்லமையான அந்த வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் அது வந்து சேரும்போது, அது ஆழத்துக்குள்ள வந்து சேரும்போது பல நல்ல கனிகளை கொண்டு வரும். ஆகவே இங்க இந்த நாள்ல நிறைய பேர் நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த அட்வென்ட் காலத்துல நம்முடைய இருதயத்தை நல்ல நிலத்தை போல நம்ம வைத்துக் கொண்டோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிற்கிற வார்த்தையா இருக்கிறதுனால நம்முடைய இருதயம் நல்ல நிலம் போல இருக்கும்போது, அந்த வார்த்தை இந்த நல்ல நிலத்துல வந்து சேரும்போது, இந்த ஃபர்டைல் சாஃப்ட் குட் லேண்ட் குட் சாயிலா இருக்கும்போது ஆவியானவர் என்ன செய்வார்னா, அவர் இசைந்து இணைந்து வந்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. The word that falls on good soil. இப்ப நான் விதைக்கிறேன். யோவான் ஸ்நானனை போல அந்த நாட்களிலே அவரும் விதைக்கிறார், வசனத்தை விதைக்கிறார், அப்படியே தூவுகிறார், அப்படியே வீசுகிறார், அப்படியே அவர் வசனத்தை அப்படியே போடும்போது, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல சேரும்போது, ஆவியானவர் கிரியை செய்யும்போது அங்கு ஒரு விடுதலை நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு மெய்யான விடுதலை இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலும் கொடுப்பார், இந்த அட்வென்ட் காலத்திலேயும் கொடுப்பார். காரணம் என்னவென்றால், மனம் திரும்புதல் பாதையை செவ்வைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் என்ன செய்கிறது? பாவத்தை குறித்தும் தேவன் பாவத்தை குறித்து என்ன அவர் யோசிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்றதுக்கு மனம் திரும்புதல் பிரயோஜனமாக இருக்கிறது. Repentance is a change of our mind toward the way we treat sin and God. அதுதான் மனம் திரும்புதல். ஒரு லேசான ஒரு விஷயம் அல்ல. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அவரில் யாதொன்று பாவமும் இல்லை குறையும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். பாவமானது ஒரு கிருமியாக இருக்கிறது, பாவமானது ஒரு விஷமாக இருக்கிறது, பாவம் இருளுக்கு சம்பந்தமா இருக்கிறது. பாவத்தோடு நம்ம விளையாடக்கூடாது என்று நம்ம வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த மனம் திரும்புதலின் செய்தி நம்மளை வந்து சேரும்போது, அது நம்முடைய சிந்தையை அது தேவனுக்கு நேராக அதை கொண்டு போய் சேர்க்கிறது, நீதிக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கிறது, பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கிறது. So the message of repentance is a message of no compromise in a world that is ever changing. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கையில இந்த உலகம் மாறிக்கொண்டே தான் இருக்க போகுது, இன்னும் அதிகமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏஐனுடைய மேன்மை, ஏஐனுடைய ப்ரோக்ரஷன் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு அதை வந்து முன்னுக்கு போயிட்டே இருக்கு. இஸ் ஜஸ்ட் another லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்ப உலகம் மாறிக்கொண்டே இருக்குதான் போகுது. The world will continue to be world and even more worldly. நம்மை கர்த்தரோடு இணைந்து இசைந்து வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அம்சம் கர்த்தர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மனம் திரும்புதல். Repentance is a fantastic gift that God has given us, so that even though the world changes, the word doesn't change. We remain with the word. Hallelujah. உலகம் மாறினாலும் மாறிக்கொண்டே இருக்கும். அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டிருக்கான வாய்ப்புகள் நிறைய அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நாமும் மனம் திரும்புதலின் செய்தியை நம்ம பெறும்போது பாவத்திற்கும் உலகத்திற்கும் நம்ம வெறுத்து தேவனிடத்துல பின் செல்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறது. அப்போ எது கருப்பாய் what is black becomes white, what is white becomes black, and there are many gray areas. எது கருப்போ அது வெள்ளையா மாறிடுது, எது வெள்ளையா இருக்கிறது அது கருப்பா மாறிடுது. அப்ப இடையில இருக்கக்கூடிய தீர்மானங்கள், சிந்தனைகள், யோசனைகள் வந்து எப்பொழுதும் இருக்கும். ஆகவே to prepare the way is to prepare through repentance, and God gives us that gift of repentance. Romans 12:1 and 2 பாத்தீங்கன்னா, Romans chapter 12 verse 1 and 2 is a beautiful verse for all Christians. விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக உங்களுடைய சரீரங்களை, therefore beloved brothers and also sisters, I urge you, I beseech you,
வசனத்துல சில நேரத்துல இருந்து ஆண்டவருடைய வசனம் வந்து சில நேரத்துல இருந்து கொஞ்சம் லைட்டா வரும், அப்படின்னா கொஞ்சம் அன்பா வரும், பாசத்தோடு வரும். மற்ற நேரத்துல இருந்து கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் கடுமையாக கொண்டு வருவார். சில நேரத்துல இருந்து இடையில இருப்பார். ஐ beseech you, உன்னை நான் வேண்டுகிறேன், நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நீ இப்படியா இருக்கணும், நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப பவுல் பாருங்க, அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்றார். I beseech you that you present your bodies wholly before God. நம்முடைய சரீரங்கள், நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்துல பரிசுத்தமாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அது மனம் திரும்புதல் நமக்கு உதவியாக இருக்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். Be transformed in your mind. உன்னுடைய மனம் மறுரூபப்படுத்தப்பட வேண்டும் என்று. அப்ப பாருங்க, நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை எங்க இருக்கிறதோ அங்கு நம்ம வாழ்க்கையும் போவோம். What we think is what we become. நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம், அது ரொம்ப முக்கியமா இருக்குது இல்ல. சொல்லுவாங்களே, the empty mind is the devil's workshop. அவங்க வந்து ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மைண்ட், அது அந்த மைண்ட்ல தான் ஆரம்பிக்கும், அந்த சிந்தையில தான். அந்த சிந்தையை நம்ம விட்டுட்டோம்னா அந்த சிந்தை வந்து செயலிலே கொண்டு வரப்படும். இப்ப கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அந்த ப்ரோடிகல் சனை பார்க்கும்போது அவனுடைய டேர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு? அப்பாவுடைய சொத்தெல்லாம் அவன் எடுத்துட்டு போய் அவன் எங்க போனான்? தூரத்து தேசத்துக்கு போய் செலவழித்தான் தன்னுடைய சொந்த இன்பத்துக்காக. he just went a far away places. Nobody can see, nobody can know. தூரமா இருக்கிறதுனால எவனும் பார்க்க மாட்டான், எவனும் கேட்க மாட்டான். Can do your own thing னு சொல்லிட்டு he just enjoyed his own life, but his soul was dying. He was seemingly enjoying, but his soul was dying. You know something? இந்த உலகத்துல பல விஷயங்கள், பல காரியங்கள் வந்து நம்மளை சந்தோஷிக்க செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கலாம். அது பாட்டா இருக்கலாம், நடனமா இருக்கலாம், பார்க்கிற காட்சியா இருக்கலாம், கேட்கிற விஷயங்களா இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்பம், ஒரு சிற்றின்பம் ஒரு இன்பம் கொடுக்கிறது போல இருக்கும். ஆனா அது கர்த்தருக்குள் இல்லாமல் இருந்தால் அது நம்முடைய ஆத்துமாவை அழுத்திவிடும். நம்முடைய அவுட்வர்ட் ஜாயை விட நம்முடைய சோல் எங்க இருக்குது அதுதான் முக்கியம். ஒருவன் தன்னுடைய ஜீவனை எல்லாவற்றையும் அவன் வந்து லாபப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்மா இழந்தானா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. A man can profit anything and everything in the world, but he loses his soul, nothing, finish. அதான் அந்த ஆத்மா அவன் இழந்து போய் கொண்டிருந்தான். The prodigal son was losing his soul. He is getting all the passion, எல்லாமே he is spending on all the wrong things, அப்ப ஒரு turning point வந்து புத்தி தெளிந்தது வசனம் சொல்லுது. He came to his senses. In the Bible says that he came to his senses. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சான். Friends, நமக்கு 4 பேர் பக்கத்துல இருந்தாலும் நம்ம சொந்த அறிவு புத்தின்னு ஒண்ணு இருக்கு. We never can point at anyone for our own faults. At the end of the day, he came to his senses. அப்படின்னா he took responsibility of his own life. என் மூலமா தான் நான் எடுத்த தீர்மானத்துல தான் நான் விழுந்தேன்னு சொல்லிட்டு அப்பதான் அப்பா மைண்டுக்கு வருது. அப்பதான் தகப்பன் சொல்லும்போது தகப்பன் கொடுக்கிற நன்மை, தகப்பன் கொடுக்கிற நல்ல ஒரு அரவணைப்பு, அப்பதான் அந்த மைண்ட் ஒர்க் பண்ணுது. அப்ப புத்தி தெளிந்த அவசரம் எங்க அப்பா வீட்டுல இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்றான். அப்ப என்ன பண்றான்? திரும்பி வரான், ரிஹர்சிங் ஹிஸ் லைன்ஸ். அப்பா பார்க்கும்போது நான் என்ன சொல்லணும்னு. அப்ப the turning point வருது பாத்தீங்களா? He made up his mind and turned back to the father's house. He repented and returned. அவன் மனம் திரும்பி வந்தான். மனம் திரும்புதல் திருந்த வைக்கணும். ஆமென் சொல்லுமா? நம்ம திருந்துறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் வழி தப்பி போன ஆடுகளாக தான் சில நேரத்துல இருக்கிறோம். சோ மனம் திரும்புதல் என்ன செய்யுது? நம்மளை யோசிக்க வைக்குது. இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். You not just regret, but you're so remorseful that you don't turn back. செஞ்ச குற்றத்துக்கு மறுபடியும் போகக்கூடாத இடத்துக்கு போகாதபடி அந்த பாவம், அந்த உலகம் அதை விட்டு விலகி
ஒரே தடையாக ஒரு முற்றுப்புள்ளி போட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்புவது தான் மனம் திரும்புதல். எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? இட்ஸ் a very conscious effort. and அந்த செய்திக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர்களுக்கு வாழ்க்கை செழிப்பாக நன்மையாக இருக்கும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. prepared a way through repentance. So repentance is a very good gift that God has given us. அந்த மனம் திரும்புதலின் செய்தியும் தான் இயேசு தொடர்ச்சியாக அவரும் பிரசங்கித்தார். So it's not a bad word, it's a beautiful word and it's a needed word, not just in John the Baptist's time. யோவான் ஸ்நானனுடைய காலத்துல மட்டுமல்ல, இந்த காலங்களிலும் கூட இந்த மனம் திரும்புதலின் செய்தியை நம்ம விட்டு விடக்கூடாது. யோனா மனம் திரும்புதலின் செய்தியை கொண்டு வர கர்த்தர் அழைத்தார். அது பயந்துட்டு ஓடிட்டார். ஏன்னா அந்த செய்தி இஸ் நாட் வெரி பாப்புலர். Friends, I rather be popular with God than be popular with mankind. I want to win the name for my God, not for anyone else. அதனால்தான் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. Right? He always lived to prepare the way for the Lord. கர்த்தருடைய வருகைக்காக அவன் வழியை ஆயத்தப்படுத்தினான், ஜனங்களையும் அந்த வழியாக நடத்தினான். So prepare the way through repentance. Repentance is important. And how many times do you need to repent, friends, brothers and sisters? I know there is a teaching that says that no, repentance is just once, that's all, finished, முடிஞ்சிருச்சு. தூத்தோ சரித்தா தூக்கா சரித்தா, சரியா, முடிஞ்சிருச்சு, சத்துக்காலி சுக்கோ. Repentance. I'm sorry to say, நம்ம Anglican way of thinking and theology, biblical theology says repentance is ongoing. It is ongoing. Yes. மனம் திரும்புதல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். Not just once. மனம் திரும்புதல் நல்ல ஒரு திரும்புதல். It is a good thing. So அதனால எப்போலாம் வாய்ப்பு இருக்கிறது, அப்பா உங்களுடைய சமூகத்தில் நான் திரும்பி வரேன் என்று சொல்லியிருக்கு. If repentance was just once, then we all don't have any more chance. அதனால மனம் திரும்புதலினுடைய செய்தி என்று யோவான் ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறான். Today can you repent and turn to God? Whoever is seated down here, yes, any sinner, anyone who has fallen away from God, anyone at all, யாராய் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே மனம் திரும்பி வரலாம். ஹல்லேலூயா. God will not disqualify you if you turn to him. He will qualify the disqualified. வழி தப்பி போனவங்களை மறுபடி கொண்டு வந்து இழுக்குறதுக்கு ஆண்டவர் தான் அந்த சிறப்பு இருக்கு. ஆண்டவருக்கு தான் அந்த கிருபை இருக்கு. மனுஷனால அது கூடாது. மனுஷன் உதறி தள்ளிடுவான். ஆனா கர்த்தர் என்ன மனம் திரும்புதலை கண்டு அவர் அழைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்மிடத்து உண்மையா மனம் திரும்புகிற யாவரும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய இறையல்ல, நம்முடைய சர்வீஸ்ல அதை நம்ம வந்து திருப்பி ரிமைண்ட் பண்றோம். God is a God who forgives all who truly repent. Forgives all who truly repent. Now all of us, many of us, maybe you're living a holy life and a precious life. Your week has been fantastic. You read the Bible every day, you kneel, you pray. But there's some of us who do fail during the week. வாரத்துல சில நேரத்துல தவறுகளை பண்றோம், விழுந்துடுறோம், எழும்புறதுக்கு கஷ்டப்படுறோம். your Christian life is up and down. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது ஒரு நம்பிக்கை கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஒரே திசையில இந்த அட்வென்ட் காலங்களில தேவனை நோக்கி நம்ம பிரயாணமாக போய்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் மட்டும் வந்தா போதாது, எல்லாரும் வரணும். என்ன சொல்றீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் வாங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துவோமாக. இரண்டாவது காரியம், prepare a way through confession. வழியை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால், அறிக்கை மூலமாக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். மத்திய 3:5-6 பார்க்கிறோம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. அந்த ஜார்டன் ரிவர, அந்த யோர்தான் நதியில எத்தனை பேர் வந்திருக்காங்க நீங்க யோசித்து பாருங்க. வேதம் அப்படியே தெளிவாக அழகாக எழுதி நமக்கு வந்து காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். so many people were turning to God through the one man's preaching of repentance. So many people அவங்களுடைய காது கேட்க வேண்டியது மட்டும் பிரசங்கம் பண்ணாதபடி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணதுனால எத்தனை பேர் தொடப்பட்டு வராங்க பாத்தீங்களா? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லுங்களேன்.
அறிக்கையிட்டு சொல்லுங்களேன். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. அறிக்கை முக்கியம். Confessing their sins. Confession is important. அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அத்தனை பேர் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? நிறைய பேர்ல. வேதம் அவ்வளவு அழகா விவரத்தை சொல்லுதுல, நிறைய பேர் வந்திருக்காங்க. 1-2 இல்ல, பட்டணத்தார், கிராமத்தார், so many people by the numbers are coming towards God, repenting, and now they are confessing their sin. Hallelujah. அறிக்கை நல்லது. பாவ அறிக்கை முக்கியம். Confession of sins is important. அது நம்முடைய வழிபாடுல, நம்முடைய ட்ரெடிஷன்ல, நம்முடைய சர்வீஸ்ல அது வந்து நம்ம அடிக்கடி, இன்ஃபேக்ட் எவ்ரி சண்டே சர்வீஸ் as a confession of sin அந்த பகுதி இருக்கு. பாவ அறிக்கையின் ஜெபம் ஞாபகம் இருக்கா? ஃபாலோ பண்றீங்களா சர்வீஸ்லாம்? கர்த்தர் உங்களை இந்த திருச்சபையில இந்த வழிபாடுல கொண்டு வந்திருக்கிறார்னா, be faithful to the teaching that God has given us. It is good. Confession of sins is agreeing with God about our sinful condition. பாவ அறிக்கை செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, தேவனோடு நம்ம உடனாய் இருக்கிறோம், உடன்படுகிறோம். We are agreeing with God about our sinful condition. என்னுடைய பாவ நிலையை குறித்து நான் ஆண்டவரோடு நான் ஆமோதிக்கிறேன். இது பாவத்தின் மேல என்னுடைய கவனத்தை செலுத்தவில்லை, பாவத்தை மன்னிக்கிற கிறிஸ்துவின் மேல என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன். Of course, there are so many teachings that will go around saying that when you confess your sins and again you are sin conscious. But rather, when I confess my sins to my God, I am Christ conscious. நான் அறிக்கை இடும்போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, எனக்கு ஒரு பாரம் இறக்கப்படுது. And we know that a Catholic tradition, அவங்களுடைய டீச்சிங்ல இருந்து we come away from it. Catholic tradition la we have a confession room, the priest is seated there, you can go to the room, you confess your sins, படத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, and then you go. Now we move away from it. The priesthood are all believers. நம்ம டைரக்ட் கிறிஸ்து தான் நம்ம மத்தியஸ்தர், கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பிதாவின் இடத்துல செய்கிறோம். ஏமே சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு டைரக்ட் என்ட்ரி கொடுக்கிறார். இந்த பாவ அறிக்கை, of course pastors and all members-லாம் இருக்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம் confess your sins to one another, அந்த பகுதியும் இருக்கு. But we are also called to go before God confessing our sins. அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து மட்டும் தான் என்னை மன்னிக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு, அந்த மன்னிக்கப்பட்ட விசுவாசிகளாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ வேண்டும். You know what guilt can do? Guilt can kill you. Guilt என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? குற்ற மனசாட்சியா உங்களை கொன்னுரும். ஐயோ இதை சொல்லிட்டேனே, ஐயோ இதை செஞ்சிட்டேனே, இப்படி நடந்துட்டேனே, உங்களை கொன்னுரும். உங்க வாழ வைக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு ஒரு உணர்வு வந்த உடனே அந்த சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களை விடுவிக்கும். அதனால அந்த பாவ அறிக்கை வந்து நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சண்டே சர்வீஸ் பார்க்கும்போது அது வந்து நம்மளை வந்து கரெக்டா அப்படி கொண்டு வருது. ஆண்டவர் யாரு? பரிசுத்தர். நம்ம பாவிகளாக அவருடைய பரிசுத்த இடத்துல சேர்கிறோம், வழியை ஆயத்தப்படுத்தி நம்ம வந்து பக்குவமாக வருகிறோம். அந்த posture is very good. அந்த posture will keep us for a long run. நம்முடைய கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்திலும் it is natural for us. தேவனுடைய ஆலயத்துல கோயிலுக்குள்ள போகும்போது தேவன் யாருன்னு தெரிந்து நம்ம வந்து நம்ம கல்ச்சர் நம்ம என்ன செய்யறோம்? காலணிகளை கலற்றுகிறோம்ல. நம்ம இந்தியன் சர்ச்சஸ்ல, எஸ்பெஷலி இன் சிங்கப்பூர், மெனி அதர் பார்ட்ஸ், மேபி சம் அதர் மாடர்ன் சிட்டில எல்லாம் மேபி இதை பார்க்க மாட்டோம். ஆனா நம்முடைய ஷாலோம் ஹால் வெளியே என்ன இருக்கு? ஷூ ரேக் இருக்கு. எதுக்கு இருக்கு? இன்கேஸ் நீங்க ஷூ போட்டு வந்தீங்கன்னா உங்களை நான் குற்றப்படுத்துற தவற நினைச்சிடாதீங்க. தட்ஸ் நாட் த பாயிண்ட் ஐம் சேயிங். நான் ஷூ போட்டு கூட இப்போ கூட ஷூ போட்டு கூட இங்க நான் வந்து காமிக்கிறேன். அது இல்லை பாயிண்ட். நம்ம என்னன்னா நம்முடைய சிந்தையை நம்ம வந்து பக்குவப்படுத்தி தேவன் யாருன்னு நம்ம நினைவு கூறுகிறோம். இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த தேவன் சொல்லிட்டு நம்ம அவருடைய சமூகத்துல வந்து மறைவு இல்லாம நம்ம இது சேர்றோம். Confession helps you to be authentic before God.
Amen சொல்லுமா? So in the liturgy that we follow, follow closely, brothers and sisters. இது ஒரு liturgical traditional churchன்னு நம்ம நினைக்கலாம். அதே சமயத்தில் ஆவியானுடைய கிரியை வல்லமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு புக்கை படிச்ச ஒரு பிரேயர் சொன்னேன்னு இல்லை. இது ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் யூ. என்ன நடக்கும் நான் சொல்றேன். If you take confession lightly, you will take sin lightly. Not now, in the future. நான் சொன்ன நல்ல கவனமா கேட்டுங்க. If you take confession lightly, எப்படி லூஸா எடுத்துக்கிறீங்க, எதுக்கு சொன்னோன்னே ஒரு நாள் வரும் உங்க லைஃபை நீங்க லூஸா வாழ ஆரம்பிச்சிருங்க. பரவாயில்ல, சிக்கி போலையில கொஞ்சம் லைட்டா எடுத்துருவீங்க. நீங்க லைட்டா எடுக்கும்போது நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்களோட குடும்பத்தாரும் பாதிப்புக்குள்ள வருவாங்க. ஸோ யங் பீப்புள், சில்ட்ரன், இந்த செய்தியை கேட்குற நம்ம எல்லாரும் பாவத்தை குறித்து நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் பாவ அறிக்கைன்னு அந்த ஒரு ஒரு உணர்வு வரும். அதை நம்மள குற்றப்படுத்தி நம்மளை மட்டம் தட்டி செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, ஆனா நம்ம வாழ வைக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கிறது முன்னாலே அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றது. அப்ப பாவ அறிக்கை சொன்ன உடனே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் 100% பெர்ஃபெக்டா ஆயிருமா? இல்ல. It becomes perfected. இன்னுமாக வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 13-14 பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம் அங்க இருக்கு. பாத்தீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இரக்கம் வேணும்? யாரும் இல்ல போல. யாருக்கு இரக்கம் வேணும்? எனக்கு வேணும்பா. The prayer that we say, Lord have mercy, Christ have mercy. Lord have mercy, Christ have mercy. You think what? It's for fun. And the prayer brings me to my Monday, my Tuesday, வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கேன். வாகனம் நம்ம ஜாலியாக நம்ம ஓட்டிட்டு இருக்கோம், பீஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டு இருக்கோம். 80 km/h நல்ல சென்டர் லைனாக ஓட்டிட்டு இருக்கோம். திடீர்னு ஒன்றத்தை பின்னாடி வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டு கோயிங் ஸ்லோன்னு அப்படின்னு சொன்னா 80ல் கரெக்டாக தான் போகிறேன். அப்போ நம்ம மனசு என்ன வரும்? நம்ம மனசுன்னா என் மனசு சொல்லுங்க, நீங்களா நான் நம்ப. என் மனசு என்ன சொல்லுவோம்? வைண்ட் டவுன் த விண்டோ சார். நான் என்ன பற்றி பேசுகிறேன்? வைண்ட் டவுன் த விண்டோ, stare at the driver who's flashing at you behind. அந்த அந்த இது வரமா இல்லையா? உங்களுக்குலாம் வராது, எனக்கு முன்ன ரொம்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. பாஸ்டர் பெட்டர் டுடே. வரமா இல்ல? அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? சார் நான் என்ன செய்வேன்? Lord have mercy, Lord. That prayer is very powerful. No, Lord, please have mercy, Lord. Have mercy on that brother, the sister who's flashing at me. Have mercy on me, Lord. Something happens when we tell God how we feel. That is confession. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார், அதை திரும்ப செய்யாதபடி இரக்கத்தை கொடுப்பார். அதனுடைய அடுத்த வசனம் 14 பார்க்கிறோம். எப்பொழுதும் பயந்திருங்க இருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். Did you notice that verse 28, verse 13, 14 இருக்கு பாத்தீங்களா? He who conceals his sins does not prosper, but whoever confesses and renounces them finds mercy. Praise the Lord. பாவ அறிக்கை உங்களுடைய நஷ்டம் இல்ல, உங்களுடைய லாபம். ஆண்டவரிடத்துல சேருவது நஷ்டம் இல்ல, லாபம். Profit. It is profit to go before God with a humble heart. Every time and any time you're profiting, do you know? Your soul profits when you humble yourself before God. Your soul profits. Verse 14 பாத்தீங்களா? Blessed is the man who always fear the Lord. Amen சொல்லுமா? Always fear the Lord. Blessed is the man. தேவ பயத்தோடு இருக்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான். But he who hardens his heart falls into trouble. Amen. The Bible is fair and square. You're blessed, you fear the Lord, you're a blessed life. நன்மை உனக்கு வந்து சேருது. ஆனா அவன் இருதயத்தை கடினப்படுத்தின, சொன்னதை கேட்க மாட்டேன், சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், ஒரு நாள் திடீர்னு சறுக்கி விடுற காலம் வரும்போது எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு 10, 15 வருஷம், 20 வருஷம் எடுக்கும். அதுக்குள்ள வயசாகிதான் வாழ்க்கையும் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் வந்து லைட்டா நம்ம எடுக்கக்கூடாது. வாழ வேண்டும்னா, ஒரு சுத்த மனசாட்சியோடு வாழ வேண்டும்னா, certain vital things that we need to do as Christians.
வைட்டல் ஆர்கன் சொல்லுவாங்க தெரியுமா, சில விஷயத்துல திதாப்பாலா பரவாயில்ல. இப்போ நம்ம நகத்தை வெட்டும் போது பார்த்து தான் வெட்டுறோம். எத்தனை பேர் நகத்தை வெட்டும் போது சதையை வெட்ட ஆசைப்படுவீங்க? இல்லை. நகத்தை வெட்டும் போது கரெக்டாக வெட்டணும். ரொம்பையும் வெட்டிட்டா கீதா விளாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டி மியூசிக் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். யூ ஃபீல் வெரி ஆக்வர்ட். இப்போ நம்ம ரொம்பையும் வெட்டிட கூட ரொம்ப நீளமாக ஆகிடும். கரெக்டாக வெட்டணும்ல, வைட்டல். இது பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீங்கள் என்ன செய்ய போகிறோம் பரவாயில்ல. ஆனால் வைட்டல் ஆர்கன்ஸ்னு ஒரு இருக்குது. வைட்டல் ஆர்கன்ஸ் ஹார்ட். பரவாயில்ல, ஹார்ட்டு நான் வந்து கொஞ்சம் துவரம் போட்டு நான் ஏதாவது பண்ணுறேன் சொன்னாங்க. ஹார்ட் இஸ் வைட்டல் ஆர்கன்ஸ். தேர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் வைட்டல் இன் அவர் லைஃப். பாவ அறிக்கை வந்து ஒரு வைட்டல் திங்ஸ். மனம் திருப்பது வந்து வைட்டல். அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. This I learn over time in life. Certain things, champion too much. இதெல்லாம் champion. No. Then I learned that champion what is more important. Your soul is so important. Your godly decision is more important. Your life fearing God is more important. மற்றதெல்லாம் what I give and take la திதாப்பாலா பரவாயில்ல. ஆனால் certain things are vital, friends. அதை மட்டும் நம்ம விளையாட இருக்கக்கூடாது. And the things that we do, in darkness will affect our life. அதனால தான் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னோம். நம்முடைய இருளையும் ஆண்டவர்கிட்ட சொன்னோம். எத்தனை பேர் மறைச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்கன்னு தெரியல. மறைக்க முடியுமா? மறைச்சு சொல்லாதீங்க. அப்படி பொத்தி சொல்லாதீங்க. சும்மா கசி இப்படி நான் நினைக்கிறேன், இந்த நபரை பத்தி எனக்கு இந்த ஒரு சிந்தை வருது, இந்த சூழ்நிலையை பத்தி எனக்கு இந்த சிந்தை வருது, இந்த இன்விடேஷன் குறித்து எனக்கு இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு, இந்த டெம்டேஷன் குறித்து எனக்கு இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, இந்த ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் குறித்து எனக்கு இருக்குன்னு tell God all about you in our thoughts, in our words, in our actions. அதனால தான் அறிக்கை ரொம்ப முக்கியம். அறிக்கைன்னு நம்ம தாழ்மையோட தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் எண்ணத்தினாலே, வார்த்தையினால, செயலினால, ஆண்டவரே மன்னியுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். Amen. It's not just once a week, but whenever the Spirit of God helps you. That doesn't mean every second of your day you have to go and search which part of your life you have sinned against God. I'm not saying that. It's not legalistic. It's not that. ஆனால் ஆவியானவருடைய அசைவுக்கு, அவருடைய சிச்சைக்கு, அவருடைய பரிசுத்த கிரியைக்கு நம்ம வந்து we must always have enough space for God to correct and teach us and navigate our life. Always have enough space. Nobody is too holy that God cannot correct. கேட்டீங்களா? Nobody. நம்ம எல்லாரும் சமமாக தான் இந்த பந்தியில் வந்து செய்கிறோம். எல்லாரும் சமம். Nobody has done it all right well in their life. Nobody. Zero. பாவம் இல்லாத ஒரே மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் அந்த அந்த மந்தையின் ஆடுகளாக we are all journeying together to prepare the way for the Lord. Hallelujah. வழியை ஆயத்தப்படுத்தும் போது நான் கரெக்டாக ஆயத்தப்படுத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்னா என் மனைவியும் அப்படி வருவாங்க, என் பிள்ளைங்களையும் அப்படி வருவாங்க. Sometimes what happens is we try to prepare some other people's life and forget to prepare our own life. ஆமென் சொல்லுவோமா? மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது, எண்ணம் பண்றது நல்லது, யோசிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது. But don't forget, you yourself need to prepare the way for the Lord for yourself. அதுல பாவ அறிக்கை ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ரெண்டு விஷயம் நான் சொன்னல, prepare the way through repentance, prepare the way through confession, கடைசியாக prepare the way through good fruit. மத்தேயு 3:8 நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். Praise the Lord. Hallelujah. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். It is not just about repentance and confessing our sins, acknowledging God is holy, we are sinful, we need God. அது சொல்றது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, வாழ்ந்து காட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த இடத்துல வாழ்ந்து காட்டுவீங்க? நம்ம பலத்தினால இல்ல, நம்முடைய நீதினால இல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால இல்ல, ஆனா தேவனுடைய இரக்கத்தினால. Because we are transparent and authentic before God, our conscience is clear. எவனுக்கும் பயப்பட தேவையில்ல, கர்த்தருக்கு மட்டும் பயந்து வாழலாம். மனுஷனை மரியாதை பண்ணோம், give respect to every man, but you don't fear man, you fear God.
அப்ப தேவ பயம் இருக்கும்போது அந்த கனிகள், ஏற்ற கனிகளை கொடுக்க. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பிலீவர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், ஏற்ற கனிகளை கொடுக்காம வாழ்றோம். ஏற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மளை இந்த நாளிலே அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா. இந்த அட்வென்ட் காலத்திலும் கூட God is encouraging us. From Matthew 3 verse 8ல நம்ம பார்க்கிறோம், produce fruit in keeping with repentance. Praise the Lord. Produce fruit. Keep on keeping on with God. Keep on. Amen. You still run, Lord. I'm not running as fast as I used to. சொல்றீங்களா? முன்ன 100 கிலோமீட்டர்ஸ் ஆண்டவருக்காக ஓடுனேன். இப்போ கொஞ்சம் 70ல இருக்கேன். Never mind. Keep going. Don't stop. Amen சொல்லுமா. மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக. Life is always parallel, நீங்க ஆண்டவருக்காக இப்ப இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருக்காக நான் பைபிளை படிப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக இப்ப நீங்க சொல்றீங்க, மண்டே வரும் பாருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவருக்கு சொல்லும் போது இங்க இந்த பக்கம் உலகத்தினுடைய அழுத்தம் வராதுன்னு நினைச்சிட்டீங்க, குடும்பத்தினுடைய பாடுகள் வராதுன்னு நினைச்சீங்க, உங்களுடைய சொந்த பிரச்சனை வராதுன்னு நினைச்சீங்க. எப்ப நீங்க ஆண்டவருக்காக நிக்கிறீங்களோ, எப்ப நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, அப்பதான் திடீர்னு இந்த சைட்ல இருந்து பின்னாடியில இருந்து அப்படியே உங்களுடைய தப்பு பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரும். ஆனா you keep up the good works with repentance. Hallelujah. Keep up பண்ணிக்கிட்டே இருக்கணும். That's why we need each other. We don't bite each other. We may have different opinions. Yes, we should. Different way of thinking, doing things. Yes, கண்டிப்பா இருக்கணும். ஆனா we don't bite each other. We don't topple each other. We make a decision together. Prepare the way through good fruit. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். சோ இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் யோவான் ஸ்நானனை பார்க்கறாங்க. The Sadducees, the Pharisees, teachers of the law, இதெல்லாம் பிடிக்காது, இந்த விஷயம்லாம் பிடிக்காது. இப்ப யோவான் ஸ்நானன் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். Every tree that does not produce good fruit will be cut down and thrown into the fire. நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கோம்? நீரோரங்களாக மரங்கள், கனி கொடுக்கிற மரங்களாக. ஹல்லேலூயா. Psalms 1:1. அந்த மரத்தை போல கனி செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மரம் நீங்களா ஒரு கர்த்தருக்குள்ள நல்ல மரங்களாக இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருங்க. யாரு? கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருங்க. மனம் திரும்புதலுடைய நல்ல அந்த மருந்தையும் பாவ அறிக்கை மருந்தையும் எடுத்துக்கொண்டு அதோடு விட்டுறாதீங்க. ஏற்ற வண்ணமாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்க வேண்டும். எதற்காக ஞானஸ்நானம் ஜனங்களா எடுத்தாங்க? எதற்கு பாவ அறிக்கை செஞ்சாங்க? அதுக்கு பிறகு ஏற்ற கனிகளை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Friends, no choice, one life on earth. Let's make it, do it well. God has placed us here till the last breath. I want to show that good fruit. சோர்வுகள் வருமா? வந்து சேரும். அசதி வருமா? வந்து சேரும். சோதனை வருமா? பரீட்சை வருமா? நிச்சயமாக வரதான் செய்யும். ஆனாலும் ஹல்லேலூயா, ஏற்ற கனிகளை நான் கொடுப்பேன் அப்பா. ஏற்ற கனிகளை நான் கொடுப்பேன். God has, என்ன சொல்றது, fashion us in a way that the world, I say it humbly, God has fashioned us in a way that the world needs us. Not we need the world, நம்ம உலகத்திற்கு, இந்த பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஆமென். It is not we who need the world, it is the world that needs us. You think we need this world? இந்த உலகம் நமக்கு அவசியமா? தற்காலிக உலகம், தற்காலிக இன்பம், தற்காலிக வீடு, தற்காலிக வேலை, தற்காலிக சம்பளம். It is the world that is looking at us. இந்த உலகம் நம்மளை பார்க்கிறது.
யார்? நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள். அதாவது நமக்கு யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். Don't be too rejected in life that you need the world. No. We need Christ in the world, but the world is looking up to us. What has the church got to offer? சபைக்கு வந்திருக்கிற நாம், we got something better to offer to the world. Isn't that so? Amen சொல்லுங்களேன். Isn't that so? We followers of Jesus Christ, we have the best person to offer to the world. நான் குறைஞ்சு போயிட்டேனா? எனக்கு ஒரு நோய் வந்தால் நான் குறைஞ்சு போயிட்டேனா? இல்லையே, என் கர்த்தர் என்னோடு இருக்கார். எனக்கு ஒரு வியாதி இருக்கு, குறைஞ்சு போயிட்டேனா? இல்லை, என் கர்த்தர் என்னோடு இருக்கார். I got something to offer to the world. Friends, you and I are light of the world. உலகத்தின் ஒளியாக இருக்கிறோம். எதற்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம கொண்டாடுகிறோம்? எதற்கு கொண்டாடுகிறோம்? வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். Of course, we are not like John the Baptist, right? I'm not telling you be like John the Baptist. அப்படின்னா நீங்க வந்து மவுண்டன் தான் போகணும், முக்கியத்துவமாக தான் இருக்கு, கொகைக்குள்ள தான் நீங்க போகணும், கேமல் ஸ்கின் தான் வேர் பண்ணணும். I'm not saying that, but in your hearts you know that you're existing not just for yourself, but you are preparing the way, helping others to also look to Jesus. Hallelujah சொல்லுமா. நம்ம வாழ்ந்து இருக்கிறதே கர்த்தருக்காகவும் கர்த்தரை அறியாதவர்களுக்காகவும் நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்ப கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது, பிரைஸ் தி லார்ட், நல்ல கனிகள் அப்படியே உருவாக்கப்படும். ப்ரொடியூஸ் ஃப்ரூட் இன் கீப்பிங் வித் ரிபெண்டன்ஸ். என்ன கனி? கலாத்தியர் புத்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, the fruit of the spirit, அன்பு, பொறுமை, நீடிய சாந்தம், ரைட்? ஹோல் 9 சுவைகள், ஒரே கனி, 9 சுவைகள், நல்ல சுவையா. ஆண்டவரே, நான் ஒரு கனி கொடுக்கிற விசுவாசியாக, விசவுஷியா இருந்திருக்கிறார். ஆண்டவரே, சரியா சொன்னீங்களா? விசுவாசியா சொன்னீங்களா? விசுவாசி விசவுஷியா ஆயிடக்கூடாது, ரைட்? விசுவாசி, நான் கரெக்டா சொன்னேன்னா? இப்ப நான் என்ன சொன்னேன்? சரி, வெரி டிஃபிகல்ட் டு ப்ரீச்ல. வரீங்களா? கவனமா கேட்குறீங்க. Friends, continue to produce that good fruit. எரிச்சல் வரும், மன்னிக்க முடியாத சுவாபம் வரதான் செய்யும். சும்மா கசி பெரியல, அதெல்லாம் எதுக்கு? ரெட்பந்து காலம் எதுக்கு இந்த மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றுக்கிறோம்? இன்றைக்கு எந்த மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றுக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? சென்ற வாரம் வந்து நம்பிக்கையின் மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றினோம். இன்றைக்கு வந்து பிரசங்கத்துக்கு பிறகு வந்து சமாதானத்தின் மெழுகுவர்த்தி, சமாதானம் உண்டாவதாக. Hallelujah. When we have the peace of the Lord, we have the peace of the Lord with each other. Celebration will be so meaningful. So prepare the way through good fruit. நல்ல கிரியைகளை இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல யாரெல்லாம் ஆசீர்வதிக்க முடியுமோ, யாருக்கெல்லாம் இந்த இயேசுவை சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாதுன்னா ஒரு பரிசை கொடுப்போமா, ஒரு வாழ்த்துதலை அனுப்புவோமா, கிறிஸ்துவோட இணையறதுக்கு அவங்களுக்கு அப்படியே வழி நடத்துவோமான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் இன்னுமாக உருவாக்குவாராக. One of my prayer is, Lord, as I grow in life and I do better in life, I don't want to be someone I was never. Do you know in life, வாழ்க்கையின் சூழ்நிலை, சோதனை, அழுத்தங்கள் வரும்போது sometimes ஒரு 5 years பிறகு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? நீங்க யாராச்சுக்கும் அந்த மாதிரி, why am I இப்படி மன்னிக்க முடியல, எனக்கு இது அன்பு செலுத்த முடியல, ஏன் நான் இப்படி ஆயிட்டேன்? ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கலன்னா அப்படி ஈஸியா ஆயிடலாம். You can be even a monster suddenly. நல்லா இருந்துட்டு திடீர்னு become a monster. வெளியே நல்லா இருக்கும், வீட்டுல பூரா சண்டை, இல்லாட்டி உள்ள நல்லா இருக்கும், வெளியே பூரா சண்டை. Can easily switch to a darkness. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள், இருதயத்தினுடைய தியானம், போகிற இடம் எல்லாம் செழிப்பா இருக்கு. Lord, I am yours and yours alone சொல்லிட்டு நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். முடிவாக, in conclusion, I just want to read the last 2 verses of today's text, Matthew 3:11 and 12 பார்ப்போம். யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். அதோடு விடல, எனக்கு பின் வருகிறவர், ஹல்லேலூயா, எனக்கு பின் வருகிறவர், one who is coming after me, எனக்கு பின் வருகிறவர். John the Baptist is not glorifying himself. என்ன சொல்ற? எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல,
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு இங்க இருக்கிறீங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் பெற்றவங்க இங்க இருக்கீங்க தானே? Many of us are baptized Christians, isn't that so? படுத்து என்ன சொல்றாரு? தூட்டு கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். யோவான் சொல்லுகிறாரு, ஆண்டவர் வரும்போது யாரை எங்க வைக்கிறோம்னு அவருக்கு தெரியும். அப்ப அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாம், we are preparing the way, isn't that so? வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். As we know, Advent is a new season, right? இது ஒரு புதிய ஒரு காலம், ஒரு புதிய காலம். It's a great opportunity. Many of us towards the end of the year, we are looking forward to a new year, new vision, new decision, new projects, new. What? Why not? Lord, இந்த அட்வென்ட் காலத்திலும் கூட ஆண்டவரே, வழியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன் நம்ம சொல்லும்போது கர்த்தர் பிரசன்னமாக வந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அப்படியாக பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? Praise the Lord. Let us all close our eyes and look to the Lord in prayer. Produce fruit in keeping with repentance. Praise the Lord. Hallelujah. Produce fruit. One life, Lord, I want to make it count. One life, I want to make it count. யார் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? One life, I want to make it count, Lord. I want to make it count. We will not have another chance in this life on earth. One more, Lord. One more time, Lord. இன்னும் ஒரு முறை அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. I know many of us here because you love the Lord. And you know how important it is to be drawn near to God. Hallelujah. கர்த்தர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துவார். Prepare the way. Make straight the path. இந்த வசனம் வருது. Make straight the path. There may be many other options, detours in life, windy roads, but there's just one straight path that the Lord is wanting us to travel. And the narrow, and the குறுகிய வாசல், குறுகிய பாதை, and the narrow path தான் life. The narrow path. Hallelujah. Praise the Lord. நீங்க யங் பர்சனா இருந்தாலும், ஓலா எல்டரா இருந்தாலும், ஆனா ஆண்டவரே அவருடைய பிரசன்னத்துல நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். Hallelujah. This Advent season is our season. Jesus. Hallelujah. Praise the Lord. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Your decision doesn't just impact you, but impact those who are trusting in you. Hallelujah. Hallelujah. You will not go wrong. Follow God. You will not go wrong. Hallelujah. Praise the Lord. It's profit for us. நம்முடைய ஆத்மா பிழைக்கும், லாபம் நமக்கு வந்து சேரும். Hallelujah. நஷ்டத்துக்கு இடம் இருக்காது. நஷ்டத்துக்கு அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும். கர்த்தர் மேலே தாகமாய் இருக்கிறவர்களுக்கு லாபத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும்போது அப்போது எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் படிப்படியாக அப்படியே வந்து சேர்ப்பார். Hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. Lord, help me, Lord, to live a life that is pleasing to you, Lord, especially when no one is watching, Father. Let me live a life that is pleasing to you, God. Oh, Rabashanda Rabakabarariandara. Oh, Rabashanda Rabakarariandara. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? ஆண்டவரே, என் பாவத்திற்கு நான் இடம் கொடுக்காதபடி, உலகத்தின் காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? மனம் திரும்புதலின் செய்திக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவரே, Lord, because I want to keep up with the good works that you are looking out for me, oh God. Hallelujah. Hallelujah, Lord. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நான் எடுக்கிற தீர்மானம் இன்றைக்கு எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ரபஷண்டரியனே. இந்த அட்வென்ட் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில வெறும் ஒரு சபைக்கு வந்துட்டு போறேன்னு மட்டும் இல்ல, வந்தேன் கர்த்தரை அறிந்து கொண்டே, கர்த்தரை பற்றி கொண்டே என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துவார். ஹalleluya.
God wants to literally touch all of us, and some of us, God wants to touch your feet. Your feet is very important. Don't take it lightly. Your feet is important. Where you go is important. Where you stay is important. Hallelujah. சாமுவேல் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலேயே இருந்தான். அப்படினா கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருந்தான். His feet was always in the presence of the Lord. Oh hallelujah. Oh, ஆண்டவர் விருப்பப்படுகிற இடங்களுக்கு மட்டும், ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கிறவங்க, இந்த கால்களை நீங்க தொட வேண்டும் ஆண்டவரே. ஓ, வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது, ஓ ஹalleluya, நன்றி அப்பா. Thank you. Let your feet be on firm ground. Praise the Lord. Some of us are having important responsibilities in your family. Set your feet on firm ground. Hallelujah. அந்த உறுதியான இடத்துல நீங்க வைக்கும்போது, hallelujah, God will be your anchor. He will be a strong foundation. Praise the Lord. Slower இருந்தாலும் steady will win the race. How many of us here say, Lord, I want you to strengthen my feet. I want you to just stand up in the presence of the Lord. இந்த கால்களை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கால்களை ஸ்திரப்படுத்துங்க. Lord, strengthen my feet, my knees. Lord, direct my path. Is there anyone here in this church saying, Lord, I want you to direct my path, Lord? Should I go to the east, to the west, to the north, Lord? Lord, where should I go, where should I not go, Lord? Direct my path னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை அப்படியே கரம் பிடித்து நடத்துவார். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Lord, I want you to hold me, Lord. Direct my path னு சொல்லும்போது I want you to just stand up to your feet. Don't be shy. No one watching around. This is not a number game. I'm not going to be bothered by who is standing up, who is not. But I want to just give you the call. It's a call that God gives. It's a call that God gives. When God calls, when people respond, they are blessed. Hallelujah. Oh, இயேசுவே, எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? இந்த ஆண்டை முடிக்கும் போது, Lord, I want to walk where you will walk, Lord. I want to be where you are, Lord. Hallelujah. இது வந்து ஒரு லைட் டிசிஷன் அல்ல. It will go against your ego. It will go against your pride, your arrogance. You will say, Lord, I take my hands off the steering wheel of my life, but you take on, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் பாருங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை உறுதிப்படுத்துவார். உங்க கால்களை ஸ்திரப்படுத்தும் போது உங்களுடைய சிந்தை மாறும், உங்க எண்ணம் மாறும், உங்களுடைய தரிசனம் விரிவுபடுத்துவார். உங்களுடைய நோக்கம் ரொம்ப குறிப்பா இருக்கும். வெரி ஃபோக்கஸ் லைஃப். ரொம்ப கூர்மையான ஒரு வாழ்க்கை. ஏதோ தானோன்னு இல்லை. Very specific. Your God is sharpening some of our lives. Hallelujah. Rabashandarabara. Hallelujah. You know, it's just like the pen. You know the pen, சில pen பாத்தீங்கன்னா when you write it's very clean இருக்குல்ல. சில pen பாத்தீங்கன்னா the ink smudges னு சொல்லுவாங்கல. Is that the right word? Smudge. சில வாழ்க்கை, your life is smudging. Your life is smudged all over. It's not a line, a thin line அப்படியே இல்ல. Your life is smudged for whatever reasons. But today God can restore that. Hallelujah. What has been smudged? Listen to this. இது நான் சொல்ற வார்த்தை இல்ல. This is not scripted. What has been smudged in your life, God can redraw. நீங்க நினைக்கலாம், நான் இது பண்ணிட்டேன், there's no hope in my life, I cannot undo நீங்க நினைக்கலாம். But God is a master creator. He's a master architect. He can redraw the boundaries of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை ஆண்டவர் மறுபடியும் வரையறதுக்கு அவரால தான் முடியும். Oh hallelujah. நீங்க நினைக்கலாம் எல்லாமே போச்சு, இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நான் நினைக்காத நாள் இல்லையா? நானும் நினைச்சிருக்கேன். இதுக்கு மேல இருக்கா ஆண்டவர் கூட நான் நினைச்சிருக்கேன். இதுக்கு மேல முடியுமான்னு கூட நினைச்சிருக்கேன். இதுக்கு மேல அடுத்த படி எடுக்க முடியுமா கூட நான் நினைச்சிருக்கேன். Don't take this lightly. Your life may be smudged. God wants to bring you to a focus point. Come my son, my daughter, I will hold you by my precious strong right hand. நான் உன் கையை பிடிச்சேனா நீ போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் நான் கொண்டு போய் சேர்றேன். He will direct our paths. Isn't that what the proverb says? Trust not in your own understanding, lean not in your own understanding, but trust in the Lord
with all your heart. Lean not in your own understanding. In all your ways, acknowledge Him, and He will make your path straight. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க இந்த வசனத்தை. Proverbs 3 verse 5. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. சுய புத்தியில சாயாமல். In all your ways acknowledge Him, and He will make your path straight. Hallelujah. Your ways may have been smudged. You've been here and there without focus, vision, but today, hallelujah. Nandri Appa. I'm going to say a prayer. I'm going to light this candle in a while. Thank you, Father, Lord. This Advent season, we don't take it lightly, Lord, but we believe You are our hope, Appa. Jesus is our hope. நீங்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவன் அப்பா. Thank you, Lord Jesus. Today we remember You, Lord. You are the Prince of Peace. சமாதான பிரபுவே, You give us peace, ஆண்டவரே. சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. Hallelujah. உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கி செல்லட்டும் ஆண்டவரே. இந்த நாளுடைய வார்த்தையின்படி மனம் திரும்பி அறிக்கையிட்டு நற்கிரியைகளை நாங்கள் ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி நல்ல நிலத்துல விழுந்து ஆண்டவரே பல நல்ல கனிகளை கொண்டு வர எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.